பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று உங்களுக்கு எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் நல்ல வெளியாக ஆசரிக்கும் போது இந்த தினத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதன் 29வது வசனம் இவனமாக கூறுகிறது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம் பிரியமானவர்களே, யோவான் தீர்க்கதரிசி இயேசுவானவர் தம்மிடத்தில் வர கண்டபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்திற்குள்ளாக நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்திற்கு பாவ சுபாவத்திற்கு நீங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், இன்று உங்களுடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவினால் கூடும். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்து மனித ரூபம் எடுத்து நமக்காக சகல பாடுகளையும் அனுபவித்து சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக பலியாய் தீர்ந்தார். அவருடைய இரத்தம் இன்றும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்று நாம் துக்கவெள்ளி என்றெல்லாம் சொல்லப்படும் போது இங்கிலீஷிலே ஒரு வேர்டு உண்டு, குட் ஃப்ரைடே. ஆம், இன்று நல்ல ஒரு வெள்ளியாக அமைகிறது. காரணம் என்ன என்று தெரியுமா? அவர் நமக்காக இந்த பூமியிலே பலியாய் தீர்ந்தார். அவர் மாத்திரமே தான் நமக்காக ஜீவனையும் தந்து நம்மை ரட்சிக்கிறார். நீங்கள் மற்றுள்ள எந்த விதத்திலும் செல்ல தேவையில்லை, வேற எந்த காரியங்களையும் செய்ய தேவையில்லை. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவை மாத்திரம் நீங்க சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவின் இடத்துல வாங்க. அவர் உங்களுடைய பாவங்களை கழுகி அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவருடைய இரத்தம் இன்றும் கழுகி சுத்திகரிக்க கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வெள்ளிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை குறித்து தியானிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுக்காக நீங்க இந்த பூமியில இறங்கி வந்து எங்களுக்காக மனித ரூபம் எடுத்து இறங்கி வந்த கர்த்தர். ஆம் கர்த்தாவே, எங்களுக்காக இந்த பூமியில நீங்க சிந்தின இரத்தம் இன்றும் எங்களுடைய பாவங்களை கழுகி எங்களை சுத்திகரிக்கிறது. உம்முடைய இரத்தத்தினால் மறுபடியும் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட கழுகி சுத்திகரியும். எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். God bless you.